ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த குமார் வந்து அரசியை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அரசியை போட்டு திட்டுவாங்க. அவங்க குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம அரசி மொத்தமாக ஒரு பஞ்ச் வச்சிடுறாங்க. லாஸ்ட்டில் குமார் தான் அரசியை பார்த்து பயந்து நடுங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி வந்து இந்த குமாரை இப்படியே விடக்கூடாது, அவனுக்கு சரியான ஒரு பஞ்சை கொடுக்கணும், ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம அம்மாச்சி வராங்க. இங்கே அம்மாச்சி வந்ததுமே இங்கே அரசி வந்து ஒரு புது திட்டத்தை தீட்டுறாங்க. புதுசாக ஒன்று சொல்லவும் செய்கிறாங்க. அம்மாச்சி, நான் கர்ப்பமாக இருக்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க. எப்படி தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி இப்போது ஒரு பொய்யை சொல்கிறாங்க. எதுக்காகனா குமாரை பழி வாங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம அம்மாச்சி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அரசிமா, என்ன சொல்கிற நீ சொல்கிறது உண்மையா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அரசி. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு சக்கரை கொண்டு வந்து அரசி வாயில் கொஞ்சமாக போடுறாங்க. இங்கே பாரு அரசி, நீ அடிக்கடிக்கு உன் அம்மாவும் அப்பாவும் உன் கூட பேசலைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பல்ல, கண்டிப்பாக அது எல்லாமே மாறி போயிடும். உனக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து உன் கூட பழைய மாதிரி பேச தான் செய்வாங்க. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குவ. ஐயோ, எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. அந்த குமார் தடி பையன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குமாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்றாங்க நம்ம பாட்டிமா. உடனே குமார் வந்து, என்ன அப்பத்தா இப்படி கத்திக்கிட்டு இருக்க, என்னதான் உனது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. அப்போது நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, தடி மாடு, இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா, இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்க, நீ சாதிச்சிட்டடா குமார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம குமாருக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது. என்ன சொல்கிறேங்க அப்பத்தா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அட போடா குமார், எனக்கு வெக்கமாக வருது, நீ எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே அரசி வந்து குமார் திருன்னு முழிக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமாருக்கு ஒன்றுமே புரியல. அப்பத்தா, ஐயோ என்ன இதுன்னு தெளிவாக சொல்ல அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஷயத்த சொல்கிறாங்க. அரசி கர்ப்பமாக இருக்காடா அப்படின்னு சொன்னதுமே இங்கே குமார் கண்ணெல்லாம் பிதுங்கி போய் பார்க்குறாங்க. என்ன அப்பத்தா சொல்கிற, இது பயங்கர ஷாக்கான விஷயமே அப்படின்னு சொல்லி சொல்லவும், என்னடா இதுக்கெல்லாம் ஷாக் ஆகிற, நீ தானே இம்பிட்டு பெரிய விஷயத்த சாதிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே குமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன இவ புதிய திட்டம் தீட்டிருக்காளோ, இதை வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டு வாரிசை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இப்போ சந்தோஷப்படாமல் இப்படி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க, எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்குது, போய்ட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே குமார் இருந்துட்டு, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் மாசமாக இருக்கிறப்போ நான் கேட்குறது எல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி